ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு சண்டேவா ஸ்பெஷலாக இன்னைக்கு மதுரை மட்டன் குழம்பு செம்ம சூப்பராக இருக்கும். நார்மலாக வைக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா மசாலாலாம் வறுத்து அரைக்க போகிறோம். இது வந்து மதுரை ஸ்டைல். மதுரையில் வந்து எல்லாருமே இப்படி தான் குழம்பு வைப்பாங்க. ஹோட்டலுக்கு போனாலும் அந்த மாதிரி குழம்பு தான் வச்சுருப்பாங்க. நல்லா திக்காக இருக்கும். அந்த குழம்பையும் ஊற்றி சாப்பிடும்போது செம்ம திக்காக இருக்கும். அது ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம்லாம் வதக்கி அரைப்பாங்க, அரைச்சி வந்து இந்த குழம்புல போடுவாங்க. அதெல்லாம் ஒரு டேஸ்ட்டு. இந்த பாரம்பரியமாக மதுரையில் அந்த காலத்துலேருந்து வைக்கிற அந்த பாரம்பரிய முறைப்படி இன்றைக்கி நம்ம வீட்டில் மதுரை மட்டன் குழம்பு சூப்பராக வைக்க போகிறேன். அது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பூரா பொம்மையாக கிடக்குது. இதெல்லாம் என் பேத்தி வந்து எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கிறா. இதெல்லாம் அள்ளணும். இதெல்லாம் போட்டுட்டு அவங்க போயிட்டாங்க உள்ளார படுக்கிறதுக்கு. தாத்தா கூட தூங்கறதுக்கு போயிட்டாங்க. நம்ம இதெல்லாம் கிளியர் பண்ணி வச்சுட்டு போய் சமைக்க போகணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் வாங்கும்போது இந்த மாதிரி நடுத்தரமாக இருக்கிற ஆடாக பார்த்து வாங்கணுங்க. மீடியம் சைஸை ஆடாக பார்க்கணும். ரொம்ப குட்டியாக இருந்தாலும் குழன்னு இருக்கும். ரொம்ப முத்தின ஆடாக இருந்தாலுமே ஹார்டாக இருக்கும். ஒரு கவுச்சி தன்மையாக இருக்கும். அது நல்லா இருக்காது. நல்லா ஒரு இளம் குட்டியாக இருக்கணும். ஒரு நல்லா பருவமான ஆடாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்குவாங்க. இது 1 கிலோ மட்டன் பார்த்துக்குவாங்க. சூப்பராக இருக்குது. நல்லாயிருக்கு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் குழம்பு வந்து நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குட்டி ஆடெல்லாம் கொஞ்சமாக தான் விற்கும் அப்படின்றதுக்காக குட்டி ஆடாக போட்டுருவாங்க. அது வேணும் பாருங்கள், சவ்வு மாதிரி இருக்கும். இல்லைனாக்கா நல்லா பெரிய ஆடு வளர்ந்து போயிடும், முத்தி போயிட்டு. அது என்ன பண்ணுன்னா நம்மளால் கடிச்சே இழுக்க முடியாது. அந்த மாதிரி அப்படியே ரப்பர் மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது. நல்லா மீடியம் சைஸ் ஆடுனா நல்லா ருசியாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கணும். அது வெட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வருவாங்க. அங்கிள் வந்து என்ன பண்ணுவாங்க, பெரிய ஆடாக வெட்டினாங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க. அந்த மீடியம் சைஸ் ஆடு எப்போ வெட்டுவாங்களோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வருவாங்க. அதனால் மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த கழுவி நம்ம ரெடி பண்ணிக்குவோம். 4 வாட்டி கழுவியிருக்கேன் நான் இதை ஃபஸ்ட் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் பாருங்கள், அலசின தண்ணியே இருக்குது. இதுவே போதும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இருக்குது. நிறையா போட்டிங்கன்னா குக்கரில் பொங்கி ஊற்றிடும். அதனால் போதும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுருவோம். கொஞ்சமாக உப்பு போட்டு இதை மூடி வச்சுருவோம். ஹையில் ஒரு விசிலு, சிம்மில் வச்சுருங்க. ஹையில் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா 2 விசில் வச்சு எடுத்திங்கனாலே வெந்துடும். இல்லைனாக்கா உங்கள் குக்கரில் எப்படி வச்சு வச்சா வேகும் அப்படின்றத மாதிரி பார்த்துட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நேரம் வேக வச்சு அப்புறம் வந்து நல்லா மட்டன்லாம் இப்போ காஸ்ட்லியாக இருக்குது. நம்ம நிறைய விசில் வச்சு பிரிஞ்சிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் குழம்பு. அப்புறம் குழம்பை போட்டு கிண்டும் போது அப்படியே பிஞ்சு போயிடும். குழம்பு நல்லா இருக்காது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுவோம். நான் வந்து ஒரு ஹையில் ஒரு விசில் வச்சுட்டு சிம்மில் 2 விசில் வைப்பேன். கரெக்டாக சூப்பராக வெந்துடும். இதுக்கு மசாலா ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. எல்லாமே இது நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும். நல்லது செக்கு நல்லெண்ணெய். ஒரு இடத்துல அரைச்சிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நல்லா பியூராக வாங்கிட்டு வந்துச்சு பாருங்கள். எண்ணெயை சூடு பண்ணிட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம். குழம்புக்கு தகுந்தா போல் போட்டுக்குங்க. கொஞ்சமாக வைக்கணும்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மிளகு, சீரகம், சோம்பு, ஒரு 5-6 கிராம்பு, 2 பட்டை, ஒரு 5 ஏலக்காய் போடுறேன். நல்லா அப்போ தான் வாசமாக இருக்குங்க. மசாலா வாசமாக இருக்கணும்னா மசாலா கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் அரைச்சி நிறையா ஊற்றுவாங்க. அதுதாங்க ருசியாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு அரைச்சி ஊற்றுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே இஞ்சி, பூண்டை வந்து உரிக்காதீங்க, அப்படியே போட்டுருங்க. தோலோடு போடும்போது தான் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். சும்மா அதை வெறுமனே கலந்தால் போதும். அது வதங்க தேவையில்லை. சும்மா கலந்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் போட்டுட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இது ஆறின உடனே அரைச்சிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். இது தனியாக எடுத்து வச்சுட்டு இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது தாங்க குழம்புக்குள்ள மசாலா. இந்த வெங்காயம் தாங்க அதுக்கு நல்லாவே இருக்கும். சின்ன வெங்காயத்தை வதக்கி அரைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் செம்ம டேஸ்ட்டு. நல்லா 1 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா நல்லெண்ணெய் மிதக்க குழம்பு வச்சா தான் ஆட்டுக்கறி குழம்புலாம் நல்லாயிருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாமே போட்டு தாளிச்சாச்சு. நல்லா பொரிஞ்சு அந்த வாசனை வந்து எண்ணெயில் இறங்கணும். இந்த எண்ணெயில் இறங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டால் தான் அந்த வெங்காயத்துலலாம் அந்த வாசம் போய் ஏறும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமே சேர்த்துக்கிட்டா கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும்.
ஆனால் மசாலா அரைக்கிறதுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சா தான் நல்லாயிருக்கும். ஒரு 5 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்கிறதால கொஞ்சம் நிறைய வைக்கிறேன். கம்மியாக வைக்கிறீங்கன்னாக்கா எல்லாத்தையும் குறைச்சிக்கோங்க, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அதிகமாக குறைக்க தேவையில்லை. இந்த தக்காளி ஃபுல்லாக நல்லா மசியட்டும். இல்லைனாக்கா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு கையால் பிசைஞ்சு கூட போட்டுக்கோங்க. எனக்கு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் மட்டன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மட்டனை அப்படி தண்ணியோடு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், குழம்பு கொஞ்சம் நிறைய வேணும். மஞ்சப்பொடி போட்டு தான் வேக வச்சுருக்கோம், இருந்தாலும் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் தனி மிளகா பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கிறேன். அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுப்போம் பார்த்தீங்களா, குழம்பு மிளகாத்தூளில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாமே காரம் நிறைய சாப்பிட்றதால கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறாப்புல இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை மல்லித்தழை போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்கட்டும். இது கூட நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருவோம். உருளைக்கிழங்கு போடாமல் மட்டன் குழம்பு வச்சாக்கா திகட்டும். வெறும் மட்டன் போட்டு சாப்பிட்டிங்கனாக்கா திகட்டுற மாதிரி இருக்கும் குழம்பு. உருளைக்கிழங்கு போடும்போது நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் கூட போடுவாங்க, சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் சீசன் இல்லைங்களா, முருங்கைக்காய் போட்டு வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். முருங்கைக்காய், பலாக்கொட்டை, பச்சை பயிறு இதெல்லாமே மட்டனுக்கு சூட் ஆகும். நல்லா கிளறி விட்டு உருளைக்கிழங்கு வெந்துடட்டும். உப்பு காரமும் செக் பண்ணிக்குவாங்க. இப்போ லாஸ்ட்டில் தான் நம்ம மசாலாவை ஊற்ற போகிறோம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னா மசாலாவை ஊற்றிக்கலாம். ஏன்னா மசாலா போட்டோடனே குழம்பு திக்காயிடும். அதுக்கப்புறம் குழம்பு இறக்க வேண்டியது தான். சூப்பராக இருக்குது பாருங்கள் மசாலா. அதை போட்டுருவோம் அப்படி. இதில் எல்லாமே போட்டு அரைச்சாச்சு. எக்ஸ்ட்ரா மசாலா நம்ம எதுவுமே போட தேவை கிடையாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்ப. இதை போடும்போது செம்ம வாசமாக இருக்கும். இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கெலாம் செம்மையாக இருக்கும். இட்லி தோசை, ஆப்பம், இடியாப்பம் பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு பார்க்கும்போதே அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும். சூப்பராக இருக்கும். இதை போட்டு நல்லா கலந்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அடி பிடிச்சிட போது பார்த்துக்கோங்க, கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் லாஸ்ட்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, மிதக்க நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு சிம்மில் வச்சுட்டேன் நான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கமன்னு மதுரை மட்டன் குழம்பு ரெடி. இது சாதத்துக்கு நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், அது மாதிரி பரோட்டாவுக்கு செம்மையாக சூப்பராக இருக்கும். இது மீதி இருந்துச்சுனாக்கா நைட்டில் பரோட்டா வாங்கி தொட்டுக்கலாம். சூப்பர். எப்படி இருந்துச்சு மட்டன் குழம்பு? செம்ம சூப்பராக இருக்கும். அது மாதிரியே அரைச்சி வச்சு பாருங்களேன். ஒரு நாள் வச்சிங்கன்னா அப்புறம் டெய்லி அதுவே செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அது மாதிரி கெஸ்ட் வரப்போ செஞ்சீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மட்டன் எடுத்தாலே நிறைய குழம்பு வந்துடும். அந்த மாதிரி அரைச்செல்லாம் ஊற்றி வச்சோம்னு வச்சுங்களேன், குழம்பு நல்லா திக்காக சூப்பராக வரும். எவ்வளோ விருந்தாளிங்க வந்தாலுமே நம்ம எடுத்து அதை கொடுக்கும்போது பரிமாறும்போது அப்படி குழம்பு நிறைய கிடைக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் மட்டன் வாங்கினாலே நம்ம சட்டி நிறைய குழம்பு வைக்கலாம். எல்லாருக்கும் பரிமாறத்துக்கும் ஈஸியாக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். நல்ல சுவையான மட்டன் குழம்புனா இதுதான். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.